எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பூஸ்டப் அலர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸரை வந்து ஏதாச்சும் நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அலர்ட் யூஸ் பண்ணியிருப்போம் JavaScriptல. ஆனால் UI வந்து அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும் ஷோ ஆகும். ஆனால் பூஸ்டப்பில் வந்து இதுக்குன்னு ஒரு பூஸ்டப் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் பூஸ்டப் அலர்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஒரு லாஜிக் சும்மா டம்மி லாஜிக் வச்சுருக்கோம். என்னென்னா, ஸோ டெம்பரரியாக வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ அதை நம்ம எப்படி நோட்டிஃபை பண்ணலாம்? ஜஸ்ட் சும்மா இந்த அலோ தேருக்கு மேலே சும்மா நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மாதிரி நம்ம ஷோ பண்ணலாமா? ஸோ வாங்க நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட்டு ஜம்பன்ட்ரான்குள்ளே தானே இருக்க போகுது. ஸோ ஜம்பன்ட்ரான்குள்ளே வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அலர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் டிவிஷன் தான். ஸோ அலர்ட், ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா சும்மா உங்களோட மெசேஜ் என்ன நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்களோ அதோட மெசேஜ். ஸோ we have disabled the visitor functionalities for now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆங்கர் டேக் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் தரணும். ஓகேவா? ஏன்னா ஃபுல் மெசேஜ் நம்மளால் இங்கே தர முடியாதுல்ல. ஸோ ஷார்ட்டாக மெசேஜ் இங்கே தந்துட்டு அப்புறம் லேர்ன் மோர் இல்லை வந்து ரீட் மோர் சொல்லிவிட்டு இங்கே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அதை நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் டம்மியாக தான் போட்டிருக்கேன், லேர்ன் மோர் அப்படின்னு தானே. ஓகேவா? ஸோ எப்பவுமே நீங்கள் அலர்ட் நீங்கள் போடும்போது கமெண்ட் வச்சு தான் நீங்கள் போடணும். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் தான் கோட் பண்ணுறீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து உங்கள் கோட் பார்க்குறாங்க அப்படின்னா அது ரீடபிளாக இருக்காது. ஸோ ரீடபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் வச்சு நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இன்னொரு கேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி எண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து நம்மளோட அலர்ட் கோடு இருக்க போகுது. ஸோ பேஸ்ட் அண்ட் சேவ் அண்ட் அவுட்புட் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது, பட் எந்த பேக்ரவுண்ட் கலருமே இல்லை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட். ஓகேவா? ஸோ அலர்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து அலர்ட் ப்ரைமரி தரலாம், அலர்ட் டேஞ்சர் தரலாம், அலர்ட் சக்ஸஸ் தரலாம், என்ன வேணால் தரலாம். ஓகேவா? ஸோ சின்ஸ் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ்னால நான் என்ன பண்ணுறேன்னா அலர்ட் டேஞ்சர் தரேன். ஸோ டேஞ்சர் என்ன பண்ணும், ஒரு ரெட் கலரில் வித்தருமா? ஸோ சேவ் அண்ட் அவுட்புட் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அலர்ட் மெசேஜ் காமிக்குது. ஸோ வந்து ஒரு மாதிரி ரெட் டிஷ்ஷாக காமிக்குது. ஓகே? ஸோ நம்ம லாஜிக் படி இது ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ வி ஹேவ் டிசேபிள் தி லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபார் நவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆங்கர் டேக் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை போய் விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அலர்ட்டில் வந்து இன்னொன்று இருக்குது. என்னென்னா கிளாஸ். ஓகே? ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து நான் பண்ணுறேன்னா அலர்ட் லிங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அலர்ட் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டார்க்காக அப்ளை ஆகிக்கும் ஆங்கர் டேக்கில். ஓகேவா? ஸோ வாட் சப்போஸ் அலர்ட் இன்ஃபோ தரேன் வச்சுக்கோங்களேன். சேவ். இப்போ பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கூர்மையாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த அலர்ட்டை வந்து ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஸ்மிஸே பண்ண முடியல. ஸோ டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கோட்ஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த கோடை வந்து திருப்பி நான் வந்து டேஞ்சருக்கே மாற்றிடுறேன். பிகாஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இது நான் வந்து ரெட்டில் அவங்களுக்கு ஷோ பண்ணேன் அப்படின்னா அவங்க கிளியராக பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ டேஞ்சர்னு மாற்றிடுறேன். டேஞ்சர், சேவ் அண்ட் பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இல்லை ஜி எனக்கு வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா சிம்பிள் அதே மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே? ஓகே. ஸோ சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே அந்த அலர்ட் இருக்குது. சூப்பருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நியூ டேப்பில் வந்து getbootstrap.com போய்க்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து காம்பனன்ட் பார்க்க போகிறோம். காம்பனன்ட் அண்ட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட்ஸில் இருக்குது. ஸோ அலர்ட்டில் இதுதான் ஸ்னிப்பெட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவ் கிளாஸ் அப்புறம் அந்த கிளாஸ் நம்ம தந்த கிளாஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே? ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைல்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த இன்ஸ்பெக்ட் செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அலர்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஓகே? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் டேஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், பேசிக்கலி இந்த அலர்ட் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பேடிங் எல்லாமே இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அன்செக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதோட CSS கோட் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே?
அண்ட் பேசிக்கலி அலர்ட் டேஞ்சர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்புறம் அதுக்கான கலர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அலர்ட் தான் உங்களோட பேசிக்கான பேடிங் மார்ஜின் அது மாதிரி எல்லா ஸ்பேஸும் அதான் தரும். ஸோ இந்த டேஞ்சர் இந்த சக்ஸஸ் எல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கலர் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் மாற்றும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே கூட நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக அலர்ட் சக்ஸஸ்ன்னு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா பச்சை கலரில் வந்துச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அது கலர் மட்டும் மாறி இருக்குது. ஸோ மற்றபடி அந்த அலர்ட்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலர்ட்டில் போய் நீங்கள் என்ன ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதுவும் நம்ம பார்த்துட்டோம் அலர்ட் லிங்க் சொல்லிவிட்டு ஸ்கால் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மிஸிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்மிஸிங் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இப்போ வந்து யூஸரை வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமுங்க, நான் இது வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எக்ஸாம்பிள் தானே. ஸோ நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் ஓகே ஓகே ஸோ இது ஸ்கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிவில் வந்து இருக்க போது அலர்ட் இருக்க போகுது. அண்ட் இது வந்து அலர்ட் சக்ஸஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணுறேன் அலர்ட் சக்ஸஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்த மாதிரி H4 க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் H4ல் வந்து வெல்கம் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களை நேம் தந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் கீழே வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா லோரம் டெக்ஸ்ட்னு போடுறேன், லோரம் டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் இது கீழே வந்து சும்மா ஹரிசாண்டல் டேக் க்ரியேட் பண்ணுறேன், ஹரிசாண்டல் டேக். அண்ட் கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து மார்ஜின் டாப் 3 போடலாம், மார்ஜின் டாப் 3. ஓகே, அண்ட் இன்னும் பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆங்கர் டேக் போடுறேன். இங்கே வந்து அதே மாதிரி இங்கே வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அலர்ட் லிங்க் இல்லையா, அலர்ட் லிங்க். அண்ட் இங்கே வந்து செக் அவுட் ஹியர் அப்படின்னு போகிறேன். சூப்பர். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். அவுட் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சக்ஸஸ் போட்டதுனால கொஞ்சம் க்ரீனிஷாக காமிக்குது. ஸோ விச் இஸ் அ க்ரீன் சிக்னல் மாதிரி. சூப்பருங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்மிஸ் ஆப்ஷன் இங்கே வரல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சில கோட் நம்ம டைப் பண்ணணும். கரெக்டாக? என்ன கோட் அப்படின்னா அது வந்து ஒரு பட்டன் தான். இந்த எக்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, க்ளோசிங் பட்டன், அது வந்து ஒரு பட்டன் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட்டுக்கு அப்புறமாவே பட்டன் வந்து HTML வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, என்னென்னா டைம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து இந்த பட்டன் அது டைப் வந்து பட்டன் தானே, டைப் பட்டன். அதுக்கப்புறமா கிளாஸ் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். என்ன கிளாஸ் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து டேட்டா டிஸ்மிஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது பூட்ஸ்ட்ராப் ஆட்ரிபியூட். ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து அலர்ட் சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஸோ இது பட்டனுக்கு நீங்கள் இந்த கோடிங் போகணும். எசென்ஷியல் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவிஷனுக்கு நம்ம இன்னும் கிளாஸ் ஆட் பண்ணணும். என்னென்னா அலர்ட் சக்ஸஸ். ஓகே, அலர்ட் டிஸ்மிஸபிள். ஓகேவா? சேவ் அண்ட் அவுட்புட் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐக்கானும் காமிக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போயிடுச்சு. சூப்பர், ஒர்க் ஆகுது. ஆனால் எப்பவுமே இது மாதிரி நீங்கள் அலர்ட் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த கேஸில் பாருங்களேன், திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுவே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபேட் பண்ணி கொஞ்சம் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அதே டிவிஷனில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். என்னென்னா ஃபேட் ஷோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆகும். ஓகேவா? அது உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக உங்களால் பார்க்க முடியாது. பட் சில பேருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ஸ்மூத்தாக போச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நோட்ஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. திருப்பி நான் பண்ணுறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணுறேன், ஸ்மூத்தாக போச்சு. ஓகேவா? அண்ட் எப்போவுமே ஒரு குட் ப்ராக்டிஸாக வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் அலர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ரோலில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது HTML. அந்த ரோலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது அலர்ட்னா நீங்கள் அலர்ட்னு தரணும். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸோ நார்மல் யூஸருக்கு தெரியுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ட் நீங்கள் அவங்க பார்த்துருவாங்க. ஓகேவா? ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலஞ்ச் பீப்புள்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? நம்ம வெப்சைட் வந்து அவங்களுக்கும் அக்சசபிளாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோல் அலர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தரணும். ஓகே, ஸோ இது தரமும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அசசிவ் டெக்னாலஜிஸ் வந்து இதை வந்து ரீட் பண்ண உங்களுக்கு வெல்கம் யூசர் இந்த லோரம் டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ரீட் பண்ண உங்களுக்கு. ஓகேவா?
அதுவே இந்த ரோல் அலர்ட் நீங்கள் தரல வச்சுக்கோங்களேன், அது சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு HTML பேஜ் சொல்லிவிட்டு சும்மா அது அப்படியே படிக்கும், இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ரோல் அலர்ட் நீங்கள் தந்தீங்க வச்சுக்கோங்களேன், அதை வந்து படிக்கும்போது அலர்ட் வெல்கம் யூசர் சொல்லிட்டு அலர்ட் சொல்லிட்டு அதை சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதாங்க பூட்ஸ்ட்ராப் அலர்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.